இஸ்லாத்துல ஆண்கள் 4 மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனா பெண்கள் அட் த டைம் பண்ணக்கூடாது. இது அன்ஃபேரா இருக்கு. பெண்களுக்கு ஈக்குவாலிட்டியே இல்லை. இஸ்லாத்தில் ஆண்கள் 4 மேரேஜ் பண்ணலாம், ஆனால் பெண்கள் பண்ண முடியாது. இது இன்ஜஸ்டிஸ், அன்ஃபேராக இருக்குது. இது ஒரு ஈக்குவாலிட்டியே இல்லை அப்படின்றது தான் கிளைம். இந்த கிளைமை வைக்கும்போது அவங்க மோஸ்ட் காமனாக ரெஃபர் பண்ணுற வேர்ட்ஸ் குரானில் இருக்கிற சாப்டர் 4 வேர்ஸ் நம்பர் 3 தான். மேரி 2, 3 or 4. சரி வாங்க, இது சயின்டிஃபிக்காகவும் லாஜிக்கலாகவும் எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆண் 4 மேரேஜ் பண்ணால் ஒரே நேரத்தில் எல்லா குழந்தைக்கும் அவர் ஃபாதராக இருக்க முடியும். ஒய்ஃப்ஸும் அவங்க நினைக்கிற டைமில் தே கேன் ஹேவ் சில்ட்ரன். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. அதுவே பெண்கள் சைமல்டேனியஸாக 4 மேரேஜ் பண்ணால் பிறக்கிற குழந்தை யாரோடது அப்படின்னு ஒரு டவுட் வரும். நம்ம இன்னைக்கு சொல்லலாம் டிஎன்ஏ டெஸ்டிங் மூலமாக இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களுக்கு என்ன சொல்யூஷன்? இஸ்லாம் குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும் அந்த ரிலீஜியன் கிடையாது, எல்லா டைம் லைனுக்கும் சூட் ஆகும். ஸோ யார் அப்பானே தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஈவன் நம்ம டிஎன்ஏ டெஸ்டிங் மூலமாக கண்டுபிடிச்சாலும் ஒரே டைமில் 4 பேருக்கான குழந்தைய சுமக்க முடியாது. இப்போ ஒரு ஹஸ்பண்டுக்கு உடனே கன்சீவ் ஆனால் லாஸ்ட் ஹஸ்பண்டுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கவே 4 வருஷம் ஆயிரும். அவங்க நினைக்கிற நேரத்தில் தே கேன்ட் ஹாவ் அ பேபி. இது செகண்ட் பெரிய ப்ராப்ளம். மென் 4 மேரேஜ் பண்ணுறதுனால நிறைய விடோஸ்க்கு குவாலிட்டியான லைஃப் கிடைக்குது. நாட் சேயிங் தட் விடோஸ் எப்பயுமே 3rd or 4th ஆப்ஷன் தான் போகணும் அப்படின்னு சொல்ல வரல. பட் மோஸ்ட் ஆஃப் டைம் அவங்க லேட் 30s இல்லைனா இயர்லி 40s இருக்கும்போது அவங்க அப்படியே கைவிடப்படுறதை விட இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தாலும் விமனோட பாப்புலேஷன் 51% இருக்குது. மீன்வைல் மென்னோட பாப்புலேஷன் 49% தான் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் லெஸ் தென் 1%ன்றது என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வரப்போகுது அப்படின்னு. ஆனால் வேர்ல்டு பாப்புலேஷனில் லெஸ் தென் 1%ன்றது 40 மில்லியன் விமன், அதாவது 4 கோடி பெண்கள். இப்போது ஒருத்தவங்க ஒரு மேரேஜ் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த 4 கோடி பெண்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் எய்தர் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக போகிறது ஆர் செகண்ட் ஆர் தேர்ட் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளான லைஃப்பை லீட் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் இஸ்லாம் தீர்த்து வைக்கிது. ஓகே, சயின்டிஃபிக்காகவும் லாஜிக்காகவும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போது கல்ச்சுரலாகவும் இஸ்லாம் பார்வையிலையும் பார்க்கலாம் வாங்க. இஸ்லாமில் பாலிகேமி அப்படின்றது ஒரு ஃப்ரீ பாஸ் கிடையாது. இஷ்டத்துக்கு 2 or 3 அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணிட்டு போகிறது. பட் இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வேர்ஸ் ஓதி காமிச்சிருப்பேன், மேரி 2, 3 or 4 அப்படின்னு சொல்லி. அது ஜஸ்ட் ஒரு ஹாஃப் வேர்ஸ் தான். அதை தொடர்ந்து வருது மேரி 2, 3 or 4, பட் இஃப் யூ ஃபியர் தட் யூ வில் நாட் பி ஜஸ்ட் தென் மேரி ஒன்லி 1. அதாவது நீங்கள் அவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ண முடியாது, அப்படி இல்லைனா அவங்களுக்கு ஈக்குவலாக ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா ஒன்லி 1 மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குரான் சொல்லுது. ஸோ இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் வேர்ஸை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது கம்ப்ளீட் ஒரு வெஸ்டர்ன் ப்ரொபகண்டா. அவனுங்க மேரேஜை ஒரு ஃபேமிலி டெவலப்மெண்ட், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி வெறும் லஸ்ட்டாக பார்க்குறானுங்க. அதுக்கு நான் வரேன். இப்போ கல்ச்சரலாக பார்த்தாலும் இஸ்லாம் ஃபேமிலி லைனேஜ், இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் அந்த குழந்தைக்கான ஐடென்டிட்டி எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இதை பற்றி முழுசாக சொல்லாமல் அறகுறையாக சொல்லி மக்களை திசை திருப்புற இந்த வெஸ்ட்டை பற்றி பார்ப்போம் வாங்க. ஸோ இவ்வளோ பெண்ணுரிமை பற்றி கவலைப்படுற யூஎஸ்ஏல அபோவ் 40% ஆஃப் சைல்டு பர்த் அன்மேரிட் உமனுக்கு தான் பிறக்குது. அதாவது அந்த குழந்தைங்க கம்ப்ளீட்லி ஃபாதர்லெஸ் சைல்டாக ஒரு தந்தை இல்லாமல் வளர்க்கப்படுவாங்க. அவனுங்க ஊரில் பெண்களை இவ்வளோ கேவலமாக நடத்திட்டு வந்துட்டானுங்க உலகத்துக்கு பெண்ணுரிமை வாங்கித்தரேன், பெண் சுதந்திரத்தை வாங்கித்தரேன் அப்படின்னு. இது தெரியாமல் நம்ம ஊரில் சில அறிவு ஜீவிங்க அவனுங்க சொல்கிறது உண்மைன்னு நம்பிட்டு நம்மள்ட்ட கத்திட்டு கிடப்பானுங்க. सारी उम्र मैं जो कर जा बड़े यार